சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் படகு இல்லம் மூடப்பட்டுள்ளது. இதனை அறியாமல் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். ஐயாசாமி, இப்போ உதகையில் மழைப்பொழிவு எப்படி இருக்கு? அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் மனநிலை எப்படி இருக்கு? விவரங்கள். மோனிஷா, நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகையில் உள்ள பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் நேற்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் படகு இல்லத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் இங்கு அனுமதி இல்லை என தெரிந்தும் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றனர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த நுழைவாயில் பகுதிக்கு வரும்பொழுது அங்கு நின்றிருந்த போலீசார்கள் இன்று ரெட் அலர்ட் காரணமாக படகு இல்லம் செல்ல அனுமதி இல்லை என கூறி திருப்பி அனுப்பி வைத்தனர். இதனால் ஏமாற்றமடைந்து சுற்றுலா பயணிகள் திரும்பி சென்றனர். இதேபோல் உதகையில் இருக்கக்கூடிய தொட்டபெட்டா மலைச்சிகரம், அதே போல படப்பிடிப்பு தளம், அவலாஞ்சி மற்றும் பைன்மர காடுகளிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்று ஏமாற்றத்துடனும் திரும்பி செல்கின்றனர். உதகையை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே தற்போது வரை பல பகுதிகளில் இந்த கனமழை என்பது இடைவிடாமல் பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் பாதிப்படைந்துள்ளது. நகரை பொறுத்தவரை பல பகுதிகளில் கூட மக்கள் நடமாடும் பல பகுதிகள் வெறிச்சோடியும் காணப்படுகின்றன. இதே நிலை இப்போ சுற்றுலா தலங்கள் உள்ள பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வரத்தும் குறைவாக உள்ளது. தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுகிறதா எனவும் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. மோனிகா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஐயாசாமி.